சாக்குரா, நீ சொன்ன மாதிரியே உன் நல்லதுக்காகவும் மத்தவங்க நல்லதுக்காகவும் இப்போ நீங்க 3 பேருமே ஜூனியர் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது 3 பேர் கொண்ட குரூப் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும், இந்த எக்ஸாமை அட்டெண்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த எக்ஸாமோட விதிமுறைகள். ஆனா சென்சே, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு தனித்தனியா தான் முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க. நான் அப்படி சொன்னது உண்மைதான். அப்போ அது பொய்யா? அப்படியே சொல்லலாம். தனித்தனியா அவங்களுக்கான முடிவை எடுத்துக்கலாம். ஆனா அது எல்லாரையுமே பாதிக்கும். மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் முதல்லயே சொல்லல. இன்னொரு முக்கியமான விஷயம், சாஸ்கேக்காகவும் நருட்டோக்காகவும் தான் நீங்க இந்த எக்ஸாம். Genin take down. All 9 rookies face off. அடேங்கப்பா, என்னது இது? அடடா, நமக்கு துணையா இத்தனை பேரா? என்னால இதை நம்பவே முடியல. ஒரு எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்களா? அடடா, இதுல ஏதாவது ஒரு டெஸ்ட்ல நம்ம தோத்துட்டா இவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? சாஸ்கே, லோ யமனாக்கா, இவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். சாக்குரா மாதிரி இவளும் எப்ப பார்த்தாலும் சாஸ்கே சாஸ்கேன்னு அவன் பின்னாடியே சுத்துவா. அடேங்கப்பா, இத பாத்தீங்களா? நம்ப முடியல. கேங்ல எல்லாருமே திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. எப்படி இருக்கு நாரிட்டோ? ஈனட்டா யூகா, இவ நல்ல பொண்ணுதான். ஆனா நான் அவளை சும்மா பாத்துட்டாலே போதும், எப்பவுமே வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. கீபா இனசூகா, அப்புறம் அவனுடைய டாக் அகமாரு. ஈனோவை பத்தி சொன்னதை மறந்துருங்க. இவனை பார்த்தாதான் எனக்கு எரிச்சலா வரும். மனசுல ரொம்ப கூலுன்னு நினைப்பு. கடைசியா ஷீனோ. இது ஒன்னும் ட்ரிப் கிடையாது. இவ்ளோ பேசுறியே, முதல்ல நீ யாரு? நான் தான் கபுட்டோ யாக்குஷி. ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்களேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அவங்க கண்களை பாத்தீங்களா? அவங்க ரெயின் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப கடுமையானவங்க, தொடுறதே கஷ்டம். இந்த எக்ஸாமால எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. அவங்க கூட எந்த பிரச்சனையும் இழுக்காம இருக்கிறது தான் நல்லது. பிரச்சனை என்னன்னா, உங்களை மாதிரி முந்திரி கொட்டைங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. உண்மையை சொல்லணும்னா உங்க வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன். கபுட்டோ, அதுதானே உன் பேரு? ஆமா. இந்த எக்ஸாமுக்கு முதல் தடவை வந்திருக்கியா என்ன? இந்த எக்ஸாம் நான் 7வது வாட்டி எழுதுறேன். ஒரு வருஷத்துல இந்த எக்ஸாம் 2 தடவை நடக்கும். அதனால இது என்னோட 4வது வருஷம். வாவ், அனுபவசாலிதான். அப்ப கண்டிப்பா எக்ஸாம்ல பட்டைய கிளப்ப போற. பொறுத்திருந்து பாருங்க. பிரமாதம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு டிப்ஸ் கொடுங்க. ஒரு வாட்டி கூட பாஸ் ஆகாதவங்க கிட்ட டிப்ஸ் கேக்குறியா? சரி, இந்த 7வது வாட்டியாவது நான் பாஸ் பண்றேனா இல்லையான்னு பாப்போம். இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு எல்லாரும் சொன்ன விஷயம் உண்மைதான் போல. அடடா, இது கண்டிப்பா சீக்கிரம் முடிய போறதில்ல. என்ன நடந்தாலும் உங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்றேன். இந்த நிஞ்சா இன்ஃபோ கார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஆமா, என்னது இதெல்லாம்? வார்த்தையில சொல்றது கஷ்டம். நான் 4 வருஷமா கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சக்கராவோட உதவியால இதுல என்கோட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதுல மொத்தம் 200 கார்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு வாட்டியும் நான் நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரிச்சிருக்கேன். இது வேணா பாக்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். இன்னும் சொல்லணும்னா உள்ள ஒண்ணும் இருக்காது. கண்டிப்பா இப்படி ஒரு கார்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னோட சக்கராவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். உள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியே கொண்டு வர. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அடேங்க அப்பா, இது மேப் தானே? ஆனா என்ன மேப்? இந்த எக்ஸாம்ல கலந்துக்கணும்னு கிளம்பி வந்த எல்லாரோடைய ஜியோகிராபிக்கல் டீடைல்ஸ் இந்த மேப்ல காட்டும். எந்த கிராமத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு இதை வச்சு நான் தெரிஞ்சுப்பேன். இந்த எக்ஸாம்ல கலந்துக்க எல்லாரும் ஏன் ஒரே நேரத்துல கிளம்பி வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேசங்களுக்கு நடுவுல இருக்கிற நட்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம். சர்வதேச அளவுக்கு இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. பல நாடுகள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஆமா,
இப்படி பண்றதுனால ஒவ்வொரு கிராமத்துலயும் மொத்தம் எவ்வளவு ஷினோபி இருக்காங்கன்னு இவங்களால ரெகுலேட் பண்ண முடியுது. ஏன்னா அப்போதானே பவரை சரிசமமா மெயின்டைன் பண்ண முடியும். ஓ இப்ப புரியுது. பேலன்ஸ் ஆஃப் பவரா? வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கா, நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பேலன்ஸ் சரிசமமா இல்லைன்னா மத்த நாடுகளை விட ஒரே ஒரு நாட்டுல மட்டும் ஷினோபிஸ் அதிகமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் போர் உருவாக வாய்ப்பும் இருக்கும். அதனாலதான் இந்த பவர் சரிசமமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ல கலந்துக்கிற மத்தவங்கள பத்தின தகவல் அந்த கார்டுல இருக்குமா? அதை காட்ட முடியுமா? இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ யார பத்தியாவது தெரிஞ்சுக்க நினைக்கிறியா? கண்டிப்பா. என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா தப்பான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இதுல கண்டிப்பா எல்லார பத்தியும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களை பத்தின தகவல் கூட இதுல இருக்கு. யார பத்தி தெரிஞ்சுக்க விரும்புற? அவங்க ஊரை பத்தி சொல்லு, இல்லைன்னா அவங்களோட திறமைய பத்தி சொல்லு. அப்புறம் நான் தேட ஆரம்பிக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். முதல்ல காரா ஆஃப் த டெசர்ட், அப்புறம் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ராக் லீய பத்தி தெரிஞ்சுக்கணும். அடேங்கப்பா, உனக்கு ஊரு பேரு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. என்னோட வேலை இப்ப சுலபமாயிடுச்சு. கார்டு கிடைச்சிடுச்சு. அதுல என்ன இருக்குன்னு காட்டு. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். ஓகே, இப்போ ராக்லிய பத்தி பார்க்கலாமா? இவன் வயசுல உங்க எல்லார விட பெரியவன் தான் நினைக்கிறேன். மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்த்தா 11 C ரேங்க்ஸ், 20 D ரேங்க்ஸ் வாங்கியிருக்கான். அவனோட ஸ்குவாட் லீடர் பேரு காய். கடந்த 20 மாசத்துல அவனோட தாய்ஜுட்சு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா மத்தபடி அவனுக்கு வேற எந்த திறமையும் கிடையாது. போன வருஷம் கெரினா இவனுக்கு நல்லா பாராட்டு கிடைச்சது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இவன் இந்த ஜூனியர் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண மறுத்துட்டான். இவனும் இப்ப முதல் தடவை உங்களை மாதிரியே இந்த எக்ஸாம்ல கலந்துக்க போறான். இவன் டீம்மேட்ஸ் பேரு டென்டன் நெஜி ஹியூகா. யூகாவா? ஓகே, இப்ப காரா ஆஃப் த டெசர்ட் பத்தி பார்க்கலாம். மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பார்த்தா 8 C ரேங்க்ஸ். அடேங்கப்பா, ஒரு கெனினா B ரேங்க கூட ஜெயிச்சிருக்கான். இவனை பத்தி இதுல வேற எந்த தகவலுமே இல்ல. இவன் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த ரூக்கின்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன கீரல் கூட விழாம எல்லா மிஷன்ல இருந்தும் தப்பிச்சு வந்திருக்கான். கெனினா பீராங் ஜெயிச்சிருக்கானா? பிரமாதம். அதுவும் ஒரு சின்ன கீரல் கூட விழாம. ஆனா இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல. லீவ், சாண்ட், ரெயின், கிராஸ், வாட்டர்ஃபால், சவுண்ட். இந்த மேப்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த வருஷம் இந்த போட்டியில கலந்துக்க நல்ல திறமையான நிஞ்சாஸ் தான் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், ஹிடன் சவுண்ட் வில்லேஜ் ரொம்ப சின்னதுதான். புதுசா உருவாக்கப்பட்ட வில்லேஜ்ங்கிறதுனால அதை பத்தி யாருக்கும் தெரியாது. அவங்க ரொம்ப மர்மமானவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் காம்படிஷன் பலமா இருக்க போகுது. அப்படின்னா நாங்க இதுல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. தயவு செஞ்சு மத்தவங்க தன்னம்பிக்கையும் உடைக்காத. இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கஷ்டம்தான். என்னுடைய 4 வருஷ அனுபவத்துல இவ்வளவு கஷ்டமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றது நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, முழு மூச்சுல செயல்பட்டாதான் ஜெயிக்க முடியும். ஹே, கவலைப்படாத நருட்டோ, நம்ம கலக்க போறோம். என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. உங்க எல்லாரையுமே நான் வீழ்த்தி காட்டுறேன். என்ன நம்புங்க. எல்லாரும் அமைதியா இருக்கப்போ அவன் மட்டும் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்? அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை நல்லாவே மூடி மறைக்கிறான். உன்னோட ஃப்ரெண்ட தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூட சொல்ல முடியுமா? அவன் என் ஃப்ரெண்ட் கிடையாது. ஆனா அவன் அப்படிதானே சொல்லிட்டு சுத்துறான். அது எனக்கு முக்கியம் இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச பையன்தானே அவன்? எப்ப பார்த்தாலும் தொண்டை கிழிய காத்திக்கிட்டே இருக்கான். இப்படி இருப்பாங்களா என்ன? அவனுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பலசாலியும் கூட. நீ நினைச்ச அளவுக்கு அவனுக்குள்ள பயத்தை உருவாக்க முடியலையா? என்ன ஆச்சு? ஹிடன் சவுண்ட் வில்லேஜ பத்தி அவன் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? நம்மள சுத்தி மரமும் இருக்கான். கேட்க நல்லா இருக்குல்ல? எல்லாத்தையும் நானும் கேட்டேன். முதல்ல இவனுக்கு மரியாதையா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கணும். சரியா சொன்ன.
நம்மள சுத்தி இருக்கிற மர்மங்களை நாம விலைக்கு வைக்கணும். அவனுக்கு தேவையான தகவலை கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, சவுண்ட் ஷினோபியை எதிர்க்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நாம காட்டணும். அதை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. வாய மூட நாரட்டோ. இங்க இருக்கிறவங்க கவனம் நம்ம மேல திரும்ப கூடாது. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நருட்டோ, போதும், வாய மூடு. ஏன் எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டே இருக்க? தேவையில்லாம இங்க இருக்கிறவங்களோட பகையை சம்பாதிக்காத, புரியுதா? எப்படி இருக்கீங்க? இவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. கனவுலே இருக்கிறதால இப்படிதான் அப்பப்போ உளறிட்டு இருப்பான். அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு கூட எடுத்துக்கலாம். வாயை மூடிட்டு இருக்கணும், ஆனா அவனோட வாயை அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு நருட்டோ. இங்க இருக்கிறவங்க மனச புண்படுத்திருக்க. நீ அவங்கள மதிக்கலன்னு எல்லாருமே கோவமா இருக்காங்க. ரெடியா? நாம ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிச்சு செயல்படு, புரியுதா? சரி விடு. இவங்க அந்த ஹிடன் சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. அடேங்கப்பா, இவ்ளோ வேகமா? அவன் என்னை விட வேகமா செயல்படுறான். ஓ, இப்பதான் புரியுது. என்ன பயமுறுத்த நீங்க ட்ரை பண்றீங்கல்ல? அவன் என்ன பண்ணான்னு நான் பார்த்தேன். அவன் டாட்ஜ் பண்ணிருக்கான். அது எப்படி சாத்தியமாச்சு? நினைச்சதை விட பக்கத்துல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்னும் ஆகாத மாதிரி நடிக்கிறான் பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவருக்கு என்ன ஆச்சு? காபுட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? ஹேய் காபுட்டோ, உனக்கு எதுவும் ஆகலல? யா, நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமாதான் சொல்றியா? ஒரு நல்ல நிஞ்சாக்கு பேச்சு திறமை மட்டும் இருந்தா போதாது. அதனாலதான் 7வது முறை எக்ஸாம் அட்டன் பண்ண வந்திருக்கான். இதையும் உன்னுடைய கார்டுல எழுதி வச்சுக்கோ. சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிற கெனின் எக்ஸாம் முடியறப்போ கண்டிப்பா ஜூனியன் ஆயிடுவோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அட்டாக்க பார்த்தான், டாட்ஜ் பண்ண முயற்சி பண்ணான். ஆனாலும் அந்த அட்டாக்கால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஹே லீ, அந்த அட்டாக் அப்போ என்ன நடந்துச்சு? அவங்க வேகமா செயல்பட்டது மட்டும் இல்லாம ஏதோ ட்ரிக்க பயன்படுத்திருக்காங்க. இத பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டதெல்லாம் போதும். ஒழுங்கா ஓரமா உட்கார்ந்து நான் சொல்றத கேளுங்க. எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கலாமா? நான் தான் EBK மரீனோ, உங்களோட ப்ராக்டர். இந்த தருணத்துல இருந்து நான் தான் உங்களோட முதல் எதிரி.